பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிழ்ச்சிகரமான மாலை வேளையிலேயும் நாங்கள் ஜெபம் பண்ணி ஜெபத்தோடு நாங்கள் ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேளைக்கா நன்றி சுவாமி. கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே, உமது வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த நாளில் நீரே சத்தியமாயிருக்கிறீர். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் இந்த நாளை ஆசீர்வதிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் தேவனே பெரிதான மாற்றம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளான வெளியான அடையாளங்களை இந்த மாலை வேளையிலே நாங்கள் பார்க்கத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமது சத்தியம் ஆண்டவரே ஒருவருடைய வாழ்க்கையிலே 30, 60, 100 பலன் கொடுப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை அப்போஸ்தலரிலே நாங்கள் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஊழியர்களாக பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றவர்கள் தேவனுடைய வெளியான உள்ளான அடையாளங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிக்கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போய் அவர் ஆவியானவரை பெரும்பரை காத்திருங்கள் என்று சொல்லி அவர் பரத்துக்கு சென்றார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியத்துவமானவர் என்பதை நாங்கள் அப்போஸ்தலரில் நாங்கள் பார்க்கின்றோம். 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து இருந்தவர்களே பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். பரிசுத்தாவின் வல்லமையை பெரும்படியாக 1:8 பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இது பரிசுத்த ஆவியானவர் என்பது திருத்துவ தேவனாய் இருக்கிறார். அவர்தான் தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை சத்தியத்தினாலும் கிருபையினால் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இது மூன்றும் ஒரே நபர், ஒரே தேவன், 3 நிலைகளிலே செயல்படுகிறார். எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுதுதான் என்ன நடக்குது என்றால், உள்ளான அடையாளம் இவர்களுக்குள்ளே, சீசர்களுக்குள்ளே பரிசுத்தாய் வந்த பொழுது அவர்களுக்குள்ளே உள்ளான அடையாளங்களை நாங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் காண்கிறோம். 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை இந்த வாசிக்கிறேன். 43 எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செயற்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலரையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவர்களில் எல்லாரும் பயன்படுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தின் அணுகுடன் தரித்திருந்து வீடுதோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாத்தையும் தயை பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆம், இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளான ஒரு மாற்றம், அவர்களுக்குள்ளாக ஒரு மனம், ஐக்கியம், ஒருமனப்பட்டவர்களாய் எல்லாவற்றையும் வித்து பொதுவாய் அனுபவிக்கிற ஒரு தேவனுக்காக, ஒரு தேவ ராஜ்யத்துக்காக எல்லாரும் ஒரு இடத்திலே கூடி பொதுவாய் அனுபவித்தார்கள். தேவனை துதித்தார்கள், ஐக்கியமாக இருந்தார்கள், அன்பாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே நாளுக்கு ஒவ்வொரு நாளும் துதி இருந்தது. அவர்களுக்குள்ளே மகிழ்ச்சியோடு இருந்தார்கள், கபடமில்லா இதயத்தோடு இருந்தார்கள். இப்படியாக அவருடைய சுபாவங்கள், உள்ளான வாழ்க்கையை பற்றி பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். எனவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே
அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் வெளியான அடையாளத்தை நாங்கள் சுருக்கமாக பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்திலே என்ன நடக்குது என்றால் அற்புதங்கள், வெளியான அடையாளங்கள், அற்புதங்கள், தேவனுக்காக சுகமளிக்கும் காரியங்கள், பிசாசு ஓடுகிற காரியங்கள், அற்புத அடையாளங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே நடக்கிறது. 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே 3ஆம் அதிகாரத்தில் ஒரு முடவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் பேதுடமாக கேட்கிறான். பிச்சை கேட்கும் பொழுது அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நாசரேயா இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டு அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவருடனே தேவாலயத்தில் பிரவேசித்தான். இதுதான் வெளிப்பிரகாரமான அடையாளம். ஒரு முடவன் முதலாவது அற்புதத்தை காணுகிறான். இதனாலே கண்டு அவனுடைய அற்புதத்தை கண்டவர்கள் எல்லாரும் பிரமிக்கிறார்கள். இது என்னத்தால் உண்டானது என்று விசாரிக்கிறார்கள். இது சீசர்கள் உடனடியாக பதில் கொடுக்கிறார்கள். நீங்கள் சிலுவையிலே அறைந்த இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே இவன் சுகம் பெற்றான். அந்த பிரசங்கத்திலே பார்க்கிறோம், ஆரம்ப பிரசங்கத்திலே 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய பரிசுத்தாவியானுடைய வல்லமை எங்களுக்குள்ளே வரும் பொழுதுதான் எங்களுக்குள்ளே புதிய சிருஷ்டி உருவாகிறது. எனவே இந்த மாலை வேளையிலே பரிசுத்தாவியானவரை வாஞ்சியுங்கள், கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்தாவியை பெற்று அவருடைய வல்லமையினாலே இந்த உலகத்தில் இருக்கிற உலகம், மாமிசம், பிசாசினுடைய கிரியைகளை நாங்கள் ஜெயங்கொள்ளலாம். இன்றைக்கு அநேகர் பரிசுத்தமாய் வாழ முடியாமல் இருக்கிறார்கள். அதுக்காகத்தான் ஆண்டவர், இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமில்ல, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தேவன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேக இடங்களில் பார்க்கிறோம், சுகம் அளிக்கிறார், அநேக இடங்களில் அற்புதங்களை செய்கிறார் என்று ஜனங்கள் போறார்கள். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது பரிசுத்தாவியானவரை பெற எல்லாரும் பரிசுத்தாவியானவரை பெற்றுக் கொள்ளலாம். தேவன் சொல்றார், மாமிசமான யாவர் மேலே நான் உங்களை தேவனுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, உங்களுக்குள்ளே ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ பரிசுத்தாவியான உதவி செய்வார். எனவே இந்த மாலை வேளையில் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியை என்று பெற்றுக்கொள்ளுங்கள். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே மன்னிப்பை பெற்று பரிசுத்தாவியை பெற்றால் உங்களுடைய உள்ளான வாழ்க்கையிலேயும் சமாதானம், உள்ளான வாழ்க்கையிலே சந்தோஷம், உள்ளான வாழ்க்கையிலே ஐக்கியம் இந்த உலகத்திலே அது கிடைக்காது. அதான் இயேசு எங்களுக்காக அவர் பாடுபட்டு உயிர்த்தெழுந்து போய் மரித்து உயிர்த்தெழுந்து போகும் பொழுது சொல்றார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் இன்றைக்கு சமாதானத்தை கொடுக்க, நாளைக்கு அதை கிழித்தறியும். இதுதான் உலகம். ஆனால் தேவனுடைய சமாதானம் நிரந்தரமானது, தேவனுடைய சந்தோஷம் நிரந்தரமானது, தேவனுடைய பாவ மன்னிப்பு நிரந்தரமானது. எனவே இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய உள்ளான அடையாளங்களையும் பரிசுத்தாவின் வெளியான அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேளைக்காக நன்றி. ஆண்டவரே, பரிசுத்தாவியானுடைய உள்ளான வெளியான அடையாளங்களின் வல்லமையை ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபையிலும் பெற்றுக்கொள்ளும்படியாக, சில திருச்சபைகள் ஆண்டவரே வெளியான அடையாளங்களை குறித்து ஆண்டவரே பிரசங்கிக்கிறார்கள் அதிகமாக. சில திருச்சபைகள் உள்ளான அடையாளங்களை மாத்திரமே பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது ரெண்டும் அவசியம் என்பதை இந்த மாலை வேளையிலே எங்களுக்கு நீர் கற்றுத் தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ரெண்டு காரியங்களும் சமநிலை கிறிஸ்தவர்களாக உள்ளான வாழ்க்கையிலே மாற்றம், வெளியிலேயும் அதனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நில மாலை வேளையிலே உங்களுக்கு கோடி நன்றிகளை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையை ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி.